உடனுக்குடன் செய்தி வெளியாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்பக்க டயர் கழன்று விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை சாலையோரமாக நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர், நாமக்கல் செய்தியாளர் தரணி பாலாஜி. தரணி பாலாஜி, பேருந்தின் சக்கரம் கழன்று விழுந்து மிக பாதுகாப்பாக ஓட்டுநர் வண்டியை ஓரம் கட்டி இருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. சொன்னீர்கள். அதாவது ராசிபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன்பக்க டயர் கலண்டு விழுந்து விபத்துக்கு உள்ளானது. இது தற்சமயம் அங்க இருந்த பயணிகள் யாருக்கும் எந்த உயிர் சேதம் ஏற்படாமல் தப்பியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்தானது சேலத்தை நோக்கி புறப்பட்டு சென்றது. பேருந்தானது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்துகாலிப்பட்டி அருகே உள்ள வைரமலை ஆஞ்சநேயர் கோவில் அருகே பேருந்து சென்ற போது திடீரென பேருந்தின் இடதுபுறம் உள்ள முன்பக்க டயர் கலண்டு விழுந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை சாலையோரமாக நிறுத்தியதால் பயணிகள் யாரும் உயிர் சேதம் எதுவுமின்றி உயிர் தப்பினர். மேலும் பேருந்தில் இருந்த பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் சம்பவம் தொடர்பாக ராசிபுரத்திலிருந்து பேருந்து வரப்பட்டு பயணிகள் ஏற்றிச் சென்றனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் இதுக்கு சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது அருகில் உள்ள அரசு டிப்போ பணிமனையிலிருந்து பேருந்து மாற்று பேருந்து வரவேற்கப்பட்டும் மேலும் அங்கிருந்த ஊழியர்கள் தற்சமயம் இந்த பேருந்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த முன்பக்க டயர் கலந்து விழுந்தது. அங்கிருந்த பயணிகள் கரகாட்டக்காரன் படத்தில் வந்தது போல் இந்த செயல் ஏற்பட்டதாகவும் நகைச்சுவையாகவும் பேசியும் அங்கிருந்தவர்களை கேட்டு சென்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தரணி பாபு.